இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மூத்த பத்திரிகையாளர், நடிகர், ஒரு பிரபல யூடியூபர். அவரு விஜய், த்ரிஷா இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க? இவங்களுக்குள்ள எக்ஸாக்ட்டா என்ன கெமிஸ்ட்ரி இருக்கு? அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோல பேசியிருக்காரு. அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்ஸ்ன்னு ஷோ ஆகும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஏகப்பட்ட ப்ராடக்ட் ஏகப்பட்ட பெர்சன்டேஜ்ல ஆஃபரா குடுக்குறாங்க. 80% 90% 70% இப்படின்னு குடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. மேண்டேட்டரி கிடையாது. இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அதாவது பயில்வான் ரங்கநாதன் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பெரிய நடிகர். அதுக்கப்புறம் இப்போ மூத்த பத்திரிகையாளர். இப்ப பரபரப்பா இருக்கக்கூடிய யூடியூபர் அப்படின்னே சொல்லலாம். அவரு நெறைய விஷயங்கள ரொம்ப ராவா பேசுவார். அவர் ராவா பேசும்போது, அது என்னடா இந்த ஆளு என்னென்னமோ பேசி தொலைறான், வைக்கிறான் அப்படின்னு ஒரு பக்கம் கோவமா எல்லாரும் கழுவி ஊத்துவாங்க, திட்டுவாங்க. ஆ இப்ப நம்ம பேசும்போது சிலர் நம்மள கழுவி ஊத்துற மாரியே, அவர இத விட மோசமா கெட்ட கெட்ட வார்த்தைகள சொல்லியெல்லாம் திட்டுவாங்க. ஆனா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, அந்த மனுஷன் வாய தொறந்து என்ன சொன்னாப்லயோ, அது உண்மையா நடந்துகிட்டு இருக்கும். நக்கீரன் கோபாலும் இப்படித்தான். அவரு ஆரம்பத்துல ஆளுநர்ல இருந்து எல்லார பத்தியும் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, ரொம்ப ராவா பேசிருவாரு. ஆனா, அவர் அப்படி சொல்ட்டாரு, இப்படி சொல்ட்டாருன்னு பல பேர் குதிச்சு போய் அவருக்கு எதிரா இது பண்ணுவாய்ங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா, அவர் சொன்னது நடந்துரும். ஆதாரத்தோட வெளியில விட்டுருவாங்க. அது மாரி சில அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர்களுக்கு உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாமே தெரிய வரும். இங்க அதே மாரி தான் விஜய்க்கும், த்ரிஷாவுக்கும் என்ன சமாச்சாரம் இருக்குங்கிறத பயில்வான் ரங்கநாதன் ரொம்ப ஓப்பனா சொல்ட்டாப்ல. அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, "எப்பா என்னதான் அ அழகு தேவதை மாரி பொண்டாட்டி இருந்தாலும், சில விஷயங்கள் ஆம்பளைக்கு சபல புத்தி தேடி போகத்தான் செய்யும். விஜய்க்கு த்ரிஷாவோட பார்த்தேன்னா, ஒரு சபல புத்தி. அந்த சபல புத்தி முதல்ல ஏன் வருது? சில இடங்கள்ல மனைவி செய்யாத சில காரியங்கள, அதையும் தாண்டி ஒரு பழக்கப்படக்கூடிய இன்னொரு பெண்ணு, இவன் எதிர்பார்த்தது எல்லாத்தையும் மனைவிட்ட கிடைக்காது. அதெல்லாம் பார்த்தோன்னா, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இங்க கிடைக்கும்போது, அவன் அந்த போதையிலருந்து வெளியில வராம இருப்பான். விஜய் கிட்டத்தட்ட அப்படித்தான். த்ரிஷா மேல பயங்கர போத. ஆரம்பத்துல த்ரிஷாவ பாருங்க, காக்கா மாரி இருந்தது. ஆனா, இப்ப சர்ஜரி அது இதுன்னு எல்லாம் பண்ணி, த்ரிஷா பார்த்தோன்னா எப்படி ஆயிடுச்சு? ஃபுல்லா இப்படி ஆயிடுச்சு. த்ரிஷா சரியான பார்த்தோன்னா, ஆள்மயக்கி. த்ரிஷாவும், விஜயும் கேரவனுக்குள்ள எப்படி இருப்பாங்கன்னா, இந்த கந்தசாமி படத்துல வர்ற மாரி, அந்த என் பேரு மீனா குமாரி டான்ஸுக்கு அந்த வில்லன் முன்னாடி எப்படி அவுத்து போட்டு ஆடுறாங்களோ, அதே மாரி தான் பார்த்தேன்னா, த்ரிஷா விஜய் முன்னாடி இருக்கிறது. விஜய ஒரு விதமான போதையிலயும், மயக்கத்திலயுமே பார்த்தோன்னா, த்ரிஷா வச்சிருக்கிறது. அந்த போதையில மயக்கத்துல இருந்து விஜய் இப்போ வரைக்கும் வெளியில வரல. பிரச்சனை பார்த்தோன்னா அதுதான். இது எப்ப இருந்தோ நடந்துகிட்டு இருக்கு. கில்லி படத்துக்கு அப்புறம் எப்ப இருந்தோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, அது உச்சகட்டமா சூடு பிடிச்சிருக்கிறது பார்த்தோன்னா இப்பத்தான். விஜயோட பொண்டாட்டி இத கண்டும் காணாம பார்த்தோன்னா இருந்திருந்தா பிரச்சனை இல்ல. ஆனா, விஜய் ஒரு பொண்ணோட நிப்பாட்டியிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா, விஜய் அடுத்தடுத்து வேற வேற பொண்ணுங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள இது பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இன்னும் சொல்லப்போனா, கீர்த்தி சுரேஷ் நடிகைய பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக்கி, அதுக்கு பஞ்சாயத்து பண்ணது மோகன்லால் தான் அப்படின்னு பல ஷாக்கிங்கான தகவல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதே மாரி சினிமாவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹீரோவா இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் அயோக்கியனா இருப்பாய்ங்க. அதுல வில்லனா கொடூர வில்லனா காட்டுற எல்லாருமே ரொம்ப ரொம்ப யோக்கியனா இருப்பாய்ங்க. உதாரணத்துக்கு நம்பியார் பார்த்தா ரொம்ப யோக்கிய. அவர் மாரி ஒரு டிசிப்ளினான ஆளு இண்டஸ்ட்ரியில பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறமும் நடிகர் ஆனந்தராஜ். அந்த ஆளுக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்ல. தம்மு, தண்ணி எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்ல. ஆனா உண்மையிலே ரியல் வாழ்க்கையில அவர் ஹீரோ. அவரே ஒரு இதுல பேசும்போது, "எனக்கு குடிப்பழக்கம் இல்லாதனால நெறைய வாய்ப்பு என்ன கைய விட்டு போச்சு" அப்படின்லாம் புலம்பியிருந்தாரு. அதனால சினிமாவுக்கு 2 முகம் இருக்கு. அதுல 2 முகத்துல விஜய மேலோட்டமா பார்த்த முகம், விஜய் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. ஆனா விஜயோட உண்மையான முகம் தெரிஞ்சவங்க எல்லாருமே, இப்ப வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா காரி துப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எலக்ஷன்ல மட்டும் விஜய் தோத்துட்டா, மொத்தமா விஜய முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு அவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் தான், இப்ப முழுக்க முழுக்க பெரிய வைரல் ஆயிட்டு வருது மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.